Hi friends, welcome to Kalki's kitchen. நம்ம இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூட நம்ம தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 10லேருந்து 12 பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கோம். அதுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போது இதை நல்லா கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். இப்போது நம்ம பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு 10 பேபி பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம எடுத்துடணும். லைட்டாக தான் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு வடக்கல்ல குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் நம்ம அந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மீதி உள்ள பேபி பொட்டேட்டோ இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேபி பொட்டேட்டோ சில்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.